வணக்கம் நண்பர்களே, ஆய்கலைகள் இயற்கை 24 சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே கிறிஸ்பியா, ரொம்பவே ஜூசியா, ரொம்பவே ஸ்வீட்டா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஜாங்கிரி ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க ஒன்ஸ் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா திரும்பி கடையில் வாங்கி சாப்பிடவே மனசு வராது. ஏன்னா நம்ம சுட சுட நல்லா கிறிஸ்பியா சாப்பிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்மளுக்கு அது கடையில் வாங்கினா அந்த டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்காது. அதனால மறக்காம நீங்க எல்லாரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இப்போ வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு சின்ன உலக்கால ஒரு உலக்கு ஃபுல்லாக உளுந்து எடுத்திருக்கேன். இது 4லேருந்து 5 பேருக்கு சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 2 நாளைக்கு மேலே அந்த கிறிஸ்பினஸ் அதில் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நம்ம எடுத்த உளுந்தை ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் உளுந்துக்கு 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினாவே போதும். நம்ம லைட்டாக தண்ணியை தெளித்து அரைச்சாவே போதும். இதை நீங்கள் மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து வடைக்கெலாம் நம்ம எப்படி அரைப்போமோ கெட்டியாக, அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கெட்டியாக வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இல்லாட்டி ஒரு பைப்பிங் பேக்கில் இல்லைனா ஒரு கெச்சப் பாட்டிலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஃபுல்லாக இப்போ மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓரத்தில் லைட்டாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக ஹோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புளியறதுக்கு வராது. சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சுகர், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுருக்கேன். இந்த சைடாக ஆயிலை ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். சுகர் சிரப் நம்மளுக்கு அரை கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் எனக்கு அரை கம்பி பதம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேண்டாம், 2-3 சொட்டு சேர்த்தா போதும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே ஜாங்கிரி பிழிய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே பூ மாதிரி போட்டுற வேண்டியதான். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஷேப் நல்லா புளிய வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த புகை மேலே அடிக்கிறதுனால உங்களுக்கு புளிய முடியாது கையை வச்சு. இதை நம்ம கண்டிப்பாக டைரெக்டாக தான் புளிஞ்சாக்கணும். உங்களுக்கு ஷேப் புளிய வரலைன்னா இந்த மாதிரி 2 சுற்றி விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட மினி ஜாங்கிரிலாம் கடையில் கூட கிடைக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி கூட நம்ம ஷேப்லெஸ்ஸாக செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஷேப் வரும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக ஆயிலில் புளியறப்ப ஷேப் எல்லாருக்கும் ஒழுங்காக வராது. ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் அடிக்கடி செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸும் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா வந்திருக்கு, ஒன்று நல்லா வரல. ஷேப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது வேகிற வரைக்கும் நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் நுர அடங்கினதுக்கு அப்புறமா, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்து அதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் 1 நிமிஷம், இன்னொரு பக்கம் பரட்டி போட்டுட்டு இன்னொரு நிமிஷம், டோட்டலாக 2 செகண்ட்ஸ் நீங்கள் அதை ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலும் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அந்த சைடு 1 நிமிஷம், இந்த சைடு 1 நிமிஷம், டோட்டலாக 2 செகண்ட் மட்டும் நீங்கள் திருப்பி போட்டு ஊற வச்சுக்கோங்க போதும். ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே கிறிஸ்பியான நம்மளோட ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ற மூலமா தான் நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி.